சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே சூடு, வெயில் அந்த ஹீட் தாங்க முடியாம ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சிட்டு அந்த உடம்ப வந்து சில்லுன்னே வச்சுக்கணுன்ட்டு ஒரு கிரேவ் ஆயிட்டே இருக்கும். மெயினா சின்ன பிள்ளைங்க, அப்புறமா வெளியில ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்குலாம் இப்படி சில்லுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் தண்டா தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் போட்டு குடித்தா ரொம்பவே ஹெல்தி அண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நாங்கள் வீட்டில் வாட்டர்மெலன் வாங்குறதே இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தான். நாங்கள் அந்த வாட்டர்மெலனை வெட்டி சாப்பிட்றோமோ இல்லையோ ஜூஸ் போட்டு குடிச்சிடுவோம். ஸோ நல்லா ஒரு பெரிய வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ சில்லுன்னு குடிக்கணும்னு தோணும் போது அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து குடிச்சிருவோம். சும்மா தண்ணி சில்லுன்னு குடிக்கிறதுக்கு பதிலாக ஜூஸ் குடித்தா கொஞ்சம் எனர்ஜியாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஜூஸ் போட்டால் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் ஃபைபர்லாம் போகுது சொல்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி தெரியல. அட்லீஸ்ட் நம்ம வெளியில் உள்ள ஜூஸ் அந்த பேக்ட் ஜூஸ் வாங்கி கம்பேர் பண்ணி அதை குடிக்கும் போது இதை வந்து நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதால எனக்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக தோணுச்சு. ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருவேன். ஜூஸ் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கும் போது இந்த சம்மர் வெயிலுக்கு வந்து செம்மையாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்.